வணக்கத்துக்குரிய டிசிசிஎல் நிறுவனத்தின் சார்பாக அந்த நிறுவனத்தை உருவாக்கிய தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் இங்கே தங்கமங்கை கபடி போட்டியினுடைய விளையாட்டு வீரர் கார்த்தியா அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் கடைக்கோடி காவலனான மரியாதைக்குரிய டிசிசிஎல் நிர்வாக இயக்குனர் சகிலன் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையுடைய ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய டாக்டர் என் கண்ணன் சார் அவர்களே மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஐபிஎஸ் அதிகாரி திருமதி ராதிகா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வைத்திருக்கக்கூடிய டிக் ஃபைபருடைய நிர்வாக இயக்குனர் PR தணிகவேல் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் தான் நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இந்த நிகழ்வை நடத்த வேண்டிய கட்டாயத்தினால் எங்களுடைய அமைப்பினுடைய மாவட்ட மாநாடுகள் திட்டமிட்டு டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நாளை மறுநாள் முதல் கொண்டு அது நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அழைப்புதல் அடித்திருப்பதனால் இந்த நிகழ்வை குறுகிய காலத்தில் திட்டமிட்டதனுடைய விளைவு சென்னை மாநகரம் மட்டும்தான் இங்கே எங்களுடைய கேபிள் டிவி ஆபரேட்டர்களை அணிதிரட்டி இருந்தோம். இயற்கை ஒரு புறத்திலே நமக்கு இடையூறாக இருந்தாலும் அதையும் தாண்டி பெருந்திரளாக இந்த அரங்கத்தை அலங்கரித்திருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு டிசிசிஎல் நிறுவனத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவிப்பதோடு இன்றைக்கு இந்த பாராட்டு விழா என்பது உண்மையிலேயே தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ராதிகாவை பாராட்டுவதில் டிசிசிஎல் நிறுவனமும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே ஒரு சாதாரண பகுதியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு விளையாடுவதற்கு பல இடங்களில் கூட பல ஊர்களில் கூட மைதானங்கள் என்பது இல்லாத போது இன்றைக்கு தன்னுடைய தாய் தந்தைகளுடைய வறுமையின் அதையும் தாண்டி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சகோதரி உண்மையிலே தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவர்களுடைய இந்த ஆற்றல் தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு, குறிப்பாக சாதாரண இளைஞர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு விளையாட்டிற்கு ஒரு தடை பொருளாதாரம் இல்லை என்பதை இன்றைக்கு இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதேபோல் இன்றைக்கு எவ்வளவு விளையாட்டுகள் இருக்கிறது. இன்னைக்கு கிரிக்கெட் போன்ற அந்த விளையாட்டுகள் எல்லாம் தொலைக்காட்சியில் எப்படி அதை வளர்ப்பதற்காக, அதை வேகப்படுத்துவதற்காக, அதை படமாக்குவதற்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள். ஆனால் இன்னைக்கு கபடி போட்டி என்பது பங்களாதேஷில் மட்டும்தான் அது தேசிய விளையாட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதில் முதன்மையான விளையாட்டாக, மாநில முதன்மையான விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் இந்த விளையாட்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த விளையாட்டு தமிழகத்திலே அடையாளமாக, தமிழனுடைய அடையாளமாக அது நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் தமிழ்நாட்டிலே தமிழர்களாக இருந்து பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதுவும் இந்த விளையாட்டு என்பது ஒரு விளையாட்டிலே ஒற்றுமை என்பதும் ஏற்படும். ஆனால் கபடியை பொறுத்தளவில்
அந்த கபடியிலே விளையாடக்கூடிய வீரர்களுக்கு வேகமும் மற்றும் ஆற்றலும் உருவாகிறது. அதேபோல் மூச்சு கட்டுப்பாடு என்பது இந்த விளையாட்டால் உருவாக்கப்படுகின்றது. உத்தியும் மற்றும் தந்திரோபாயமும் இந்த விளையாட்டால் கபடியால் உருவாக்கப்படுகின்றது. தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை அது வளர்க்கிறது. அதேபோல் குழுவாக செயல்படுவதற்கும் ஒற்றுமையாக இருப்பதனால் ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் இந்த விளையாட்டு என்பது கபடி என்பது உருவாக்கி தருகிறது என்பது இன்றைக்கு இந்த விளையாட்டு நமக்கு இளைஞர்களுக்கு சொல்லித் தருகின்ற இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்ற விளையாட்டாக அது அமைந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழகத்தில் 11 போட்டிகளிலே கலந்து கொண்டதாக நான் செய்தித்தாள்களிலே பார்த்தேன். அந்த 11 போட்டிகளிலும் 8 போட்டிகளில் பதக்கத்தை வென்றதாக செய்திகள் சொல்லுகின்றன. உண்மையிலேயே அந்த பகுதி என்பது நன்காக அறிமுகமான அந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர் என்பது இன்றைக்கு இந்த மடலுக்கு பிறகு இந்த விளையாட்டு போட்டியில் கிடைச்ச இந்த தங்கப்பதக்கத்திற்கு பிறகு கண்ணகி நகருக்கு முன்னாடி ஒரு பெயர் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பெயர் அது தமிழகமே உலகமே போற்றக்கூடிய ஒரு பகுதியாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது அது இன்றைக்கு கார்த்தியாவைத்தான் அந்த பெருமை என்பது சேரும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நிறுவன தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தும் தமிழகத்திலே பல கார்த்தியாக்களை உருவாக்க வேண்டும் என்று கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.